சார் புட்டின் அவர்களே, நீங்கள் வீக்காக இருக்கீங்க, ஒரு லீடருக்கு கேப்பபிலிட்டி உங்களுக்கு இல்லை, சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஊடகத்தினுடைய ஒரு நிருபர் புட்டின் அவர்களை பார்த்து ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறார். அந்த கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அங்கே புட்டின் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பார்? அதை விட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி, எப்பா நாட்டோ நாடுகள் எல்லாத்துக்குமே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உதவி செய்ய போகிறாராமே, அதாவது உக்ரைனுக்கு மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உதவி செய்ய போகிறாராமே, உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மைதான். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சொல்லியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? அதை யாராலையுமே அச்சீவ் பண்ண முடியாதா? ஜெர்மனிலாம் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற பல கேள்விகளுடைய விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அஸ் அ லீடரா அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் புட்டின் அவர்களை பார்த்து கேட்கும்போது புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, ஆமாம்ல, நீங்கள் இப்படி கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு அமெரிக்காவினுடைய சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் என்ன துரதிருஷ்டவசமோ தெரியலப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே கொஞ்சம் ரிவர்ஸாக நடக்குது. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்களுடைய மக்கள் என்னை நல்லா நம்புகிறாங்க, அதனால் நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கே இது ஒரு பகல் கனவாக தோணலையா அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கேள்வியை கேட்டார் பாருங்க புட்டின் அவர்கள். அடுத்ததாக அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஒரு ரைட்டர் எழுதின அந்த போயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னுடைய இறப்பை பற்றி இங்கே பெரிதாக பேசப்படுவதை நான் பார்த்து ரசிக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான். அதாவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி 4 பேர் 4 விதமாக பேசுகிறத உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் கேட்பது எப்படி இருக்கும்? அவருக்கே கொஞ்சம் ஜோக்காக இருக்கும்ல, என்ன உயிரோடு இருக்கிற நாம செத்துட்டோன்னு சொல்லி இப்படி போயிட்டு அழுதுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிற அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஊடக தர்மம் இருக்குது. ஸோ கொஞ்சமாவது நியாயமான கேள்விகளை கேட்டு படியுங்கள், அப்படி இல்லையா எங்கள் ஊடகத்துக்கிட்ட வாங்க, நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற செய்திகள் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. புட்டின் அவர்களுடைய இந்த ஸ்பீச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் நல்லாவே கணீர்னு ஒலிக்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவுமே நடக்கலை, எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்றைக்கி மேற்குலக நாடுகள் புரிந்திருப்பார்கள். அதுக்கு காரணம் இருக்குது. உக்ரைனுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, நம்ம உக்ரைனை பாதுகாக்க வேண்டும், உக்ரைனை நாம தான் அரவணைக்கணும் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்பெயின் அங்கேருந்து இப்படியே போனால் சரி வராது, நீங்கள் ஏதாவது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை உருவாக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் அங்கே பங்கு பெற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன, உங்களால் பங்கு பெற முடியாதா? 40,000 இராணுவ வீரர்களை உக்ரைனில் நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகளில் நாங்கள் இருக்கோமே, அது எங்களுடைய கனவோடி கனவாக போயிருமா, அவ்வளோதானா அப்படிங்கிற கேள்விக்கு ஸ்பெயின் சொல்லிட்டாங்க, சார் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அதுக்கு நடுவில் எங்களுடைய இராணுவத்தை அங்கே கொண்டு நிப்பாட்டுறதுல எங்களுக்கு துளியும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவுரை எழுதிவிட்டார்கள். ஸோ முன்னுரை முடிவுரை அப்படிங்கிறது எல்லாமே உக்ரைனுக்குள்ள இராணுவ வீரர்களை நிப்பாட்டுவதற்கு பல நாடுகளும் தயங்குகிறார்கள், பல நாடுகளும் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் தெளிவாக சொல்லுகின்றன. இதே மாதிரி பல நாடுகள் சொல்லியிருக்காங்க. அந்த செய்தி எல்லாத்தையுமே நாம் வியூகத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. டொனால்டு ட்ரம்ப் கண்டினியூ ஹெல்பிங் உக்ரைன். மறுபடியும் உக்ரைனுக்கு உதவுறதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொல்கிறத விட அவர் ஒரு சூழ்ச்சியை உருவாக்குகிறார். அவர் சில நாடுகளுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஏறு பிடிச்சவெல்லாம் விவசாயி ஆக முடியாதோ அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு உதவி செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க மனசில் பெரிய ஒரு ஏமாற்றம் மட்டும்தான் இருக்க போகிறது அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டோ நாடுகள் அவங்களுடைய ஜிடிபியில் 5%, எத்தனை 5% நீங்கள் செலவு பண்ணீங்க, டிஃபென்ஸுக்காக செலவு பண்ணிங்கன்னா நான் உக்ரைனுக்கு உதவுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை புரியலை, 5% ஒரு நாட்டினுடைய ஜிடிபியில் டிஃபென்ஸுக்காக மட்டும் ஒதுக்கப்படுகிறது என்றால் அந்த நாட்டுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு இருக்கும், அதனால் நான் உக்ரைனுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு நாடு, அதுவும் குறிப்பாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால யாருக்கு லாபம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாட்சாத் நம்ம அமெரிக்காவுக்கு தான். என்ன ஓய் இதெல்லாமா என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட பேசுகிறது எனக்கே கேட்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கலை புரிஞ்சுக்கோங்க. 5% அவங்களுடைய ஜிடிபியினுடைய அந்த ஒரு பணத்தை எடுத்து டிஃபென்ஸுக்காக ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மனி இருக்காங்க பார்த்தீங்களா, ஜெர்மனி
அவங்க ஆல்ரெடி 1.7% ஜிடிபி, நேட்டோவினுடைய கணக்குப்படி அவங்களுடைய ஜிடிபியில் 2% அவங்களுடைய டிஃபென்ஸுக்கு ஒதுக்க வேண்டும். ஆனால் ஜெர்மனி இப்போ 1.7% தான் ஒதுக்கி கொண்டு இருக்கிறார்கள். 5% ஒதுக்கணும்னா இதை விட 3 மடங்கு பணத்தை ஒதுக்கணும். அப்போ எவ்வளவு பணத்தை ஜெர்மனி ஒரு வருடத்திற்கு அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டாக ஒதுக்க வேண்டும் ஆஸ் பர் த நியூ பாலிசி ஆஃப் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 210லேருந்து 212 பில்லியன் யூரோ. 210லேருந்து 212 பில்லியன் யூரோ அப்படிங்கிறது வேற யாருடையதும் கிடையாது, நம்ம சீனா இருக்கார்ல அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட். ஐயா ராசா, அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டே 210லேருந்து 212 பில்லியன் யூரோஸ் தான். ஆனால் ஜெர்மனி எவ்வளோ ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்? அதே அளவு தொகையை ஒதுக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஆயுதங்களை வாங்க வேண்டும், அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை பெருக்க வேண்டும், அந்த அளவுக்கு இராணுவ வீரர்கள் பிற நாடுகளுக்கு போக வேண்டும், அந்த அளவுக்கு சில உதவிகளை செய்ய வேண்டும். இதை தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விரும்புகிறார். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்கிறேன்? உக்ரைனுக்கு உதவுறேன். அது எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி கிட்டத்தட்ட 32 நாடுகள் இருக்காங்க நேட்டோக்குள்ளே. எத்தனை பேர்? 32 நாடுகளும் அவங்களுடைய ஜிடிபியில் 5% டிஃபென்ஸ்க்காக ஒதுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாமே. இப்போ இருக்கக்கூடிய 32 நாடுகளில் 9 நாடுகள் ஆல்ரெடி ஜிடிபி 2% எங்களெல்லாம் சாத்தியமாகாது அப்படின்னு சொல்லி வெளியிலே வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நேட்டோ எங்களுக்கு உதவினாலும் சரி இல்லைனாலும் சரி எங்களால் இத்தனை % கொடுக்க முடியாது, டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்காக ஒதுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க 9 நாடுகள். அப்போ இந்த 32 நாடுகளில் 5% ஜிடிபி அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக பல நாடுகளுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் அந்த நாடுகள் என்ன செய்யலாம்? நேட்டோவை விட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நினச்சாங்க அப்படின்னா நேட்டோ எக்ஸ்பேன்ஷனை நிறுத்தவும் முடியும், நேட்டோவை சீர்குலைக்கவும் முடியும். அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதை நினைப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஷ்யாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் லிபியாவில் அவங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் இமேஜ் இப்போது வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி புட்டின் அவர்கள் சொல்லிட்டாங்க, லிபியா மட்டும் கிடையாதுங்க, சிரியாவிலும் எங்களுடைய இராணுவம் தோற்றது அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் பொய்யா பரப்பிட்டு இருக்காங்கயா. நாங்கள் என்ன உண்மையை பேசுகிறோமோ அதுக்கு எதிராகவே மேற்குலக நாடுகள் அவங்களுடைய பொய்களை பரப்பி வருகிறார்கள். சூறாவளி சுழன்று வீசும்போது தூசிலாம் நம்ம கண்ணில் அப்படியே பட்டு உறுத்தும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ரஷ்யாவினுடைய வளர்ச்சி மேற்குலக நாடுகளுக்கு உறுத்தலாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நாங்கள் சூறாவளி காற்று தான் வீசிக்கொண்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னது ஒரு புறம் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிரியாவில் இல்லை ரஷ்யாவினுடைய இராணுவம் தோற்றது அப்படிங்கிற மிஸ்இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு ரஷ்யாவும் தவிடுபடியாக்கியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபாக லிபியா மற்றும் சிரியா பகுதிகளில் ரஷ்யாவினுடைய இராணுவமும் ரஷ்யாவினுடைய கப்பற்படையும் ரஷ்யாவினுடைய விமானப்படையும் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வளர்ச்சி அடையக்கூடிய பிரச்சனைகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட் இப்போ இல்லை அப்படிங்கிற பல நாடுகளுடைய பிரச்சனை தான். ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய பிரச்சனைலாம் செகண்டரி. இவங்க உதவுவாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா என்ன செஞ்சுருப்பாங்க? ரஷ்யாவை எதிர்த்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் இப்போ உதவியே இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நிப்பாட்டினால அது பாதிப்பு உக்ரைனுக்கு தான் கூடுதலாக இருக்குமே தவிர ரஷ்யாவுக்கு கிடையாது. இன்றைக்கி ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முக்கியமான உக்ரைனுடைய ஒரு தாக்குதலை முறியடித்திருக்கிறது என்கிற தகவலை ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ ஓவராலாக இப்போ ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய புட்டின் அவர்கள் வீக்காக தான் இருக்காரா அப்படின்னு பார்த்தா அதற்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா செய்யக்கூடிய விஷயங்களில் அமெரிக்காவினுடைய பிரச்சனைகளாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முடிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் நேட்டோவினுடைய உதவியுடன் உக்ரைனுக்கான உதவிகளை அமெரிக்கா தொடர வேண்டும் என்றால் 5% நேட்டோ நாடுகள் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதாக அன்அஃபிஷியல் நியூஸ் தான் வெளியில் வந்திருக்கு. இது உண்மையாகும் பட்சத்தில் நேட்டோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியலை. ஆனால் நாளைய செய்திகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா இது பல நாடுகளில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நாடுகள் இதற்கான பதிலாக என்ன கூறப் போகிறார்கள், அந்த பதிலிலிருந்து அமெரிக்கா என்ன படிக்க போகிறாங்க, அமெரிக்கா என்ன ரொம்ப பெரிய அளவு விட்டுட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.